गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே நாம் இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சி பலன்களை காண்போம். ராகு கேது என்னும் இரு கிரகங்கள் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே அவைகளுடைய பெயர்ச்சி சிறப்பானதாக விளங்குகின்றது. அந்த இரு கிரகங்களுக்கும் சொந்த வீடு இல்லை என்றாலும் சனிவத் ராகுஹு குஜவத் கேதுஹு என்கின்ற வாக்கியங்கள் வாயிலாக சனியைப் போல் ராகுவும் செவ்வாயைப் போல் கேதுவும் பலனை அளிப்பார் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சியானது 1.5 வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படுகின்றது. எனவே ராகு எந்த ராசியில் இருக்கின்றாரோ அதன் நேர் 7வது ராசியிலே கேது பகவானாக விளங்குகின்றார். எனவே இந்த 1.5 வருடத்திற்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஏற்பட்டு 18 வருடத்திற்கு ஒரு முறை ராகு கேதுக்கள் 12 ராசிகளையும் கடக்கின்றன. சிம்ம ராசிக்காரருக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எடுக்கும் காரியங்கள் தோல்வி, உடல் நலக்குறைவு, எதிர்பாராமல் பொருள் செலவு முதலியன ஏற்படும். பாண்டிச்சேரியிலிருந்து ஜோதிடர் சிவஸ்ரீ கீதா சங்கர குருக்கள்.